ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. சம்புவரையர் மாளிகையின் வாசலில் பழுவேட்டரையர் தன் படை பரிவாரங்கள் சூழ வந்து இறங்குகிறார். அரண்மனை வாயிலில் அலங்காரங்கள் ஏராளமாக மிக விமர்சையாக செய்யப்பட்டிருந்தன. கம்பீரமான யானை வந்து அரண்மனை வாசலில் நின்றது. அதன் மேலிருந்து பெரிய பழுவேட்டரையர் இறங்கினார். அவரைத் தொடர்ந்து பழுவூர் இளையராணியும் இறங்கினாள். ஓ, இந்த தடவை இளையராணி மூடு பல்லக்கில் வரவில்லை, பகிரங்கமாக அழைத்து வந்திருக்கிறார் என்றார் ஆழ்வார்க்கடியான். அதை தெரிந்து கொள்ளத்தான் நான் விரும்பினேன். இனி போகலாம் என்று வந்தியத்தேவன் பின்னால் சென்றான். ஆனால் இப்போது ஆழ்வார்க்கடியான் பின் செல்வதற்கு அவ்வளவு அவசரப்படவில்லை. மேலும் அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தான். பழுவூர் இளையராணி நந்தினியை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். தற்செயலாகவோ அல்லது அவனுடைய மனோசக்தியினால் இழுக்கப்பட்டுத்தானோ என்னவோ நந்தினி அந்த பக்கம் திரும்பி பார்த்தாள். ஆழ்வார்க்கடியானுடைய முகம் இருண்ட மரங்களின் மத்தியிலிருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்ததை கூர்ந்து கவனித்தாள். அவள் முகத்தில் உடனே பீதியின் சாயல் பரவிற்று. இளையராணியின் முகமாறுதலை பெரிய பழுவேட்டரையர் கவனித்தார். அவள் பார்த்த திசையை அவரும் ஒரு தடவை கூர்ந்து நோக்கினார். 2 உருவங்கள் நெருங்கி வளர்ந்திருந்த மரங்களின் இருண்ட நிழலில் மறைந்து கொண்டிருந்தன. உடனே சம்புவரையரின் காதோடு ஏதோ சொன்னார். சம்புவரையர் தம்முடைய வீரர்களில் 2 ஏதோ கட்டளையிட்டார். பழுவேட்டரையரும் இளையராணியும் அமோகமான வாத்திய கோஷங்களுக்கிடையில் அரண்மனை வாசல் வழியாக உள்ளே பிரவேசித்தார்கள். அதே சமயத்தில் 2 குதிரை வீரர்கள் அரண்மனை மதிலைச் சுற்றியிருந்த காட்டுக்குள் பிரவேசித்தார்கள். குதிரைகளை காட்டுக்குள் அவர்கள் கஷ்டத்துடன் செலுத்திக் கொண்டு போனார்கள். வெகு தூரம் சென்று யாரும் இருப்பதாக தெரியவில்லை. கிட்டத்தட்ட காட்டை கடந்து அப்புறத்தில் சமவெளியாக இருந்த திறந்த மைதானத்தண்டை வந்து விட்டார்கள். அண்ணே, காட்டுல ஒருத்தரும் இல்ல, கிழவரோட மனப்பிராந்தி தான் என்றான் அவர்களில் ஒருவன். அந்த சமயம் நாய் ஒன்று அவர்களுக்கு எதிரே ஊளையிட்டு கொண்டு வந்தது. தம்பி, நாய் எப்போ ஊளையிடும் தெரியுமா என்று மற்றவன் கேட்டான். யாராவது செத்து போனா ஊளையிடும் என்றான் முதலில் பேசியவன். பேய் பிசாசு வேதாளம் முதலியதெல்லாம் கண்டாலும் ஊளையிடும் என்றான் இன்னொருவன். உன்னை பார்த்து தான் பிசாசின்னு நினச்சிக்கிட்டு போச்சோ என்னம்மா? இல்லை தம்பி, உன்னை வேதாளம்னு நினச்சிக்கிச்சு. இந்த சமயத்தில் அவர்களுடைய தலைக்கு மேலே பயங்கரமான பேய்ச்சிரிப்பை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு அண்ணாந்து பார்த்தார்கள். 2 பேரின் தலைக்கு மேலேயும் 2 மரக்கிளைகளில் 2 வேதாளங்கள் உட்கார்ந்திருந்தன. 2 வேதாளங்களும் அந்த 2 வீரர்களின் கன்னத்திலும் பளீர் என்று அரைந்து கழுத்தை பிடித்து நெட்டி கீழே தள்ளின. பிறகந்த பொல்லாத வேதாளங்கள் குதிரைகளின் மீது ஏறிக்கொண்டு காட்டை கடந்து மைதானத்தில் விரைந்து சென்றன. மணிமுத்தா நதி வெள்ளாற்றில் கலக்கும் வனப்பு வாய்ந்த இடத்தை தாண்டி ஆதித்த கரிகாலனும் அவனுடைய தோழர்களும் பரிவாரங்களும் வந்து கொண்டிருந்தார்கள். முதல் நாள் இரவு திருமுதுகுன்றத்தில் இளவரசருக்கு நடந்த உபசாரங்களை பற்றியும் அந்த க்ஷேத்திரத்தில் நடந்து கொண்டிருந்த ஆலய திருப்பணியை பற்றியும் அவர்கள் பேசிக் கொண்டு வந்தார்கள். திருமுதுகுன்றத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் செய்த காரியம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்றான் பார்த்திவேந்திரன். எதை பற்றி சொல்லுகிறாய் என்று ஆதித்த கரிகாலன் கேட்டான். கிழவியை பாடமாட்டேன் என்று சொன்னதைத்தான். அது என்ன, எனக்கு தெரியாதே, விவரமாகச் சொல் என்றான் ஆதித்த கரிகாலன். சுந்தரமூர்த்தி நாயனார் க்ஷேத்திர யாத்திரை செய்து கொண்டு வந்த பொழுது திருமுதுகுன்றம் என்னும் விருத்தாச்சலத்துக்கு வந்தார். வழக்கம் போல அந்த ஊர் சிவாலயத்துக்கு சென்றார். பட்டர்கள் நாயனாருக்கு சுவாமி தரிசனம் பண்ணிவித்து எங்கள் ஊர் இறைவன் பேரிலும் பதிகம் பாடி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பார்ப்போம், இந்த ஆலயத்தில் உள்ள சுவாமியின் பெயர் என்ன
என்று சுந்தரர் கேட்டார். திருமுதுகுன்றம் என்ற பெயரைக் கொண்டு அந்த சிவாலயத்தில் உள்ள சுவாமிக்கு விருத்தகிரீஸ்வரர் என்று பெயர் சூட்டியிருந்தார்கள் பட்டர்கள். அந்த பெயரைச் சொன்னார்கள். நாயனாரின் முகம் சுருங்கிற்று. போயும் போயும் கிழவரையா பாட வேண்டும் என்று மனத்தில் எண்ணிக்கொண்டு, போகட்டும், அம்மன் பெயர் என்ன என்று வினவினார். விருத்தகிரீஸ்வரி என்றார்கள் கோவில் பட்டர்கள். சுவாமிக்குத்தான் கிழவர் என்று பட்டம் கட்டினீர்கள், அம்மனையும் கிழவியாக்கி விட்டீர்களே, கிழவனையும் கிழவியையும் என்னால் பாட முடியாது, போங்கள் என்று சொல்லிவிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் கோபமாக கோவிலை விட்டு கிளம்பிவிட்டார். சுந்தரமூர்த்தி நாயனாரால் பதிகம் பாடப் பெறாவிட்டால் தங்கள் ஊர் ஆலயத்துக்கு மகிமை ஏற்படாது என்று பட்டர்கள் கருதினார்கள். ஆகையால் ஆலயத்தில் இன்னொரு அம்மனை பிரதிஷ்டை செய்து பாலாம்பிகை என்று பெயர் சூட்டினார்கள். மறுபடியும் சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்த இடத்துக்கு போய் அவரிடம் முன்னர் சொன்ன விவரத்தை சொல்லி திரும்பவும் திருமுதுகுன்றம் ஆலயத்துக்கு விஜயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் பெரிய மனது செய்து மீண்டும் அந்த ஊருக்குச் சென்று பாலாம்பிகை சமேத விருத்தகிரீஸ்வரர் மீது பதிகம் பாடி துதித்தார். இந்த கதையை கேட்டுவிட்டு ஆதித்த கரிகாலன் உடல் குலுங்கச் சிரித்தான். பெரிய பழுவேட்டரையரிடம் வந்த கவிஞன் யாராவது ஒருவேளை சுந்தரமூர்த்தியைப் போலச் சொல்லியிருப்பான். கிழவனையும் கிழவியையும் பாடமாட்டேன் என்று கூறியிருப்பான். அதற்காகத்தான் அவர் நந்தினியை மணந்து கொண்டாரோ என்னமோ என்றான். இதை கேட்டு பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அப்படி அவர்கள் சிரித்த சிரிப்பில் குதிரை மேலிருந்து கீழே விழுந்து விடுவார்கள் போல இருந்தது. சிரித்து ஓய்ந்த பிறகு பார்த்திபேந்திரன், கடவுள் முதுமை என்பதாக ஒன்றை எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறாரோ தெரியவில்லை. அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட வயது வரையில் ஒரே மாதிரி இருந்துவிட்டு சாவது என்று ஏற்படுத்தியிருக்கக்கூடாதோ என்றான். கடவுள் என்ன ஏற்படுத்தினால் என்ன? முதுமை அடைவதும் அடையாததும் தம்முடைய கைகளிலேதானே இருக்கிறது என்றான் கரிகாலன். அது எப்படி முடியும் என்று கந்தமாறன் கேட்டான். அபிமன்யுவையும் மரபானையும் கிழவர்கள் என்று நாம் எண்ணுவதுண்டா? மற்ற இருவரும் ஒன்றும் கூறாமல் மௌனமாயிருந்தார்கள். தஞ்சாவூர் அரண்மனை சித்திர மண்டபத்தில் என் மூதாதையர்களின் சித்திரங்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றன. விஜயாலய சோழர், ஆதித்த சோழர், பராந்தக சக்கரவர்த்தி எல்லோரும் முதிய பிராயத்தவராக காட்சியளிக்கின்றார்கள். ஆனால் என் பெரிய பாட்டனார் ராஜாதித்யர் எப்படி இருக்கிறார்? நவ யௌவன வீர புருஷராக விளங்குகிறார். ராஜாதித்தர் இளம் வயதில் இறந்து போனார். அதனால் என்றைக்கும் அவர் யவ்வனம் நீங்காத பாக்கியசாலியானார். நம்மில் யாருக்கும் அத்தகைய பாக்கியம் கிட்டுகிறதோ தெரியவில்லை. மற்ற இருவருக்கும் இந்த பேச்சு அவ்வளவாக பிடிக்கவில்லை. அவர்கள் மௌனமாகவே இருந்தார்கள். ஏன் திடீரென்று மௌனமாகிவிட்டீர்கள்? சாவு என்றால் உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம்? இந்த உடம்பு போனால் இன்னொரு புத்தம் புதிய உடம்பு கிடைக்கிறது. எதற்காக மரணத்துக்கு அஞ்ச வேண்டும்? என்னுடைய நண்பன் வந்தியத்தேவன் இங்கே இருந்தால் என்னை ஆமோதிப்பான். அவனைப் போன்ற உற்சாக புருஷனை காண்பது அரிது. யமலோகத்தின் வாசலில் கொண்டு போய் விட்டாலும் அவன் குதூகலமாய்ச் சிரிப்பான் என்றான் இளவரசன் கரிகாலன். அந்த சமயத்தில் அவர்களுக்கு எதிராக சாலையில் 2 குதிரைகள் புழுதியை கிளப்பிக் கொண்டு வெகு வேகமாக வருவதை அவர்கள் பார்த்தார்கள். கண்மூடி திறக்கும் நேரத்தில் அந்த குதிரைகள் அவர்களை நெருங்கி வந்துவிட்டன. அவை வந்த வேகத்தை பார்த்தால் இளவரசர் கோஷ்டி எதிரில் வருவதை கூட கவனிக்காமல் தாண்டி போய்விடும் என தோன்றியது. அவ்வளவு அகம்பாவம் பிடித்தவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் வேல்களை நீட்டி சாலையின் குறுக்கே வழிமறிக்க ஆயத்தமானார்கள். ஆனால் வந்த குதிரைகள் அவர்களுக்கு சிறிது தூரத்தில் தடார் என்று பிடித்து இழுத்து நிறுத்தப்பட்டன. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் குதிரைகள் மீதிருந்து கீழே குதித்தார்கள். வந்தியத்தேவனை கண்டதும் இளவரசன் ஆதித்த கரிகாலனுக்கு குதூகலம் தாங்கவில்லை. அவனும் குதிரை மீதிருந்து கீழே குதித்து முன்னேறிச் சென்று வந்தியத்தேவனை கட்டித் தழுவிக் கொண்டான். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். இந்த தடவை இளையராணி மூடு பல்லக்கில் வராம பகிரங்கமாகவே அழைச்சி வந்திருக்காருன்னு ஆழ்வார்க்கடியான் உறுதிப்படுத்துகிற மாதிரி சொன்னதும் அதை தெரிஞ்சுக்கத்தான் விரும்பினேன், இனி போகலாம்னு வந்தியத்தேவன் பின்னுக்கு நகர்ந்ததை பார்த்தோம். பழுவேட்டரையர் இல்லாத சமயத்திலோ அவருக்கு தெரியாமலோ
பாண்டியராயன் பல்லவராயன் கோட்டைக்குள்ளேயும் பள்ளிப்படை காட்டிலையும் அவளது ரகசிய நடவடிக்கைகளை கவனித்தவன் அல்லவா. மூடு பல்லக்கில் வரும்போது வழியில் தன் அடியாட்களுக்கு சில குறிப்புகளை கொடுத்துக்கிட்டு வர்ற வாய்ப்பு இருக்குதே. அப்படி செய்யாமல் அடக்க ஒடுக்கமாக தன் கணவரோட வந்து சேர்ந்ததை பார்த்தப்புறம் நகர்றான் வந்தியத்தேவன். அவனை கிண்டல் பண்ணின திருமலையப்பன் அவசரப்படாமல் அந்த இடத்துலையே நிற்கிறான், நந்தினியையே கண்கொட்டாமல் பார்த்தபடி. அவன் வேறு திட்டம் வச்சிருப்பானோ? சரி, சில தொடர்கள். அமோகம் என்ற சொல்ல ஆராய்வோம். நேரடி பொருள் வீண் போகாதது, பயன் உள்ளது. அமோக பானம். இந்த தொடர் குறித்தவராத அம்பு என்ற பொருளை உடையது. இருந்தாலும் பேச்சு வழக்கில் அமோகமான என்பது சிறப்பான, மிகுதியான, வளமான, நிறைவான, இப்படியெல்லாம் அர்த்தத்தில் அமையுது. விருத்தகிரீஸ்வரர், பழமலைநாதர், பழைமையான மலையின் இறைவர். விருத் வேர்ச்சொல், இதில் உருவாகுது விருத்தி, வளர்ச்சி, பெருக்கம். வளர்ச்சியின் முதிர்ந்த நிலை முதிர்வு, அதாவது உடல் வளர்ச்சியின் முதிர்ந்த நிலை முதுமை. விருத்தாச்சலம் பிரிச்சா விருத்த அச்சலம், முது குன்றம் என்பது பொருள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்தின் மீது 2 பதிகங்கள் பாடியிருக்கார். பொதுவாக சுந்தரர் பதிகங்களை திருப்பாட்டுன்னு குறிப்பிடுவது மரபு. திருமுதுகுன்றத்துறை ஈசனை பாடி 12,000 பொன் பெற்றாராம் சுந்தரர். அப்பர் என்னை பாடுவார்ங்கிறது போல சுந்தரன் பொன்னை பாடுவான் என்பது தனித்துவமான திருவாக்கு. இந்த உடம்பு போனால் இன்னொரு புத்தம் புதிய உடம்பு கிடைக்கிறது. வாழ்வின் யதார்த்தமான நிலையை வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி ஆதித்த கரிகாலன் சொன்னது கந்தமாறனுக்கும் பார்த்திபேந்திரனுக்கும் கசப்ப தந்ததை கவனித்தோம். பாம்பின் பழைய சட்டை புத்து மேலே வீசப்பட்டு உயிரற்று கிடக்குது. அதுபோல இந்த பரு உடலும் பூமியில் விடப்படும். ஆனால் அழியாத ஆன்மா ஸ்வயம் பிரகாசமாக ஒளி வீசிக்கிட்டு இருக்கும். பிருகதாரண்யக்க உபனிஷத கருத்தை நினைவுபடுத்துது இந்த கட்டம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.